தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வருமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம், ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 23 மற்றும் 27 முதல் 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். அடியான் இன்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர்.
இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டலுவதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. ஆண்டவரே, நீர் நியமங்களை தந்தீர். ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர்,
இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாக்கிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரிக்கு சென்று அங்குள்ள தூய இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு சென்றால் அற்புதமாக கலைநயத்தோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தினுடைய அழகை நாம் ரசிக்கலாம். அவற்றை பார்த்து பிரமித்து போய் கடவுளை போற்றி புகழலாம். அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் இந்த இறைவார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதை உற்று நோக்கி படித்து பார்க்கலாம். 1 அரசர்கள் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்கிற இந்த இறைவார்த்தைகள் தான். அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும் என்று இன்றைய முதல் வாசகம் சான்று பகர்கிறது. சாலமோன் அரசர் அற்புதமான நேர்த்தியான எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த மிக பெரும் ஒரு தேவாலயம் கடவுள் முன்னிலையில் எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது என்பதை அவருடைய ஜெபத்தின் வழியாகவே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த பலிபீடத்தின் முன்பாக சாலமோன் அரசர் முழந்தால் படியிடுகிறார். கைகளை உயர்த்தி அந்த மக்களுக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வானமும் வான் மண்டலங்களும் உமக்கு கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என்பதுதான் அந்த வார்த்தை. அதாவது இறைவனுடைய அருளும் ஆசீரையும் அல்லது அவருடைய புகழையும் மகிமையும் இந்த உலகமே அடக்க முடியாது. அவ்வளவு மேன்மையானது, உயர்வானது கடவுளுடைய புகழும் அவருடைய மாட்சியும். மிக எழிலோடு காட்சியளிக்கின்ற அந்த தேவாலயத்தை அதற்கு ஒப்பிட்டு, ஆண்டவரே உன்னுடைய மாட்சிக்கு ஈடு இணையாகுமா இந்த ஆலயம் என்று அவர் வினவி கேட்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் கடவுளுடைய புகழும் அவருடைய மாட்சியும் மகிமையும் இந்த உலகமே கொள்ளாது என்பதுதான் அதனுடைய பொருள். அவ்வளவு உயர்வானவர், புகழ்மிக்கவர், மேன்மையானவர் நம்முடைய கடவுள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தீட்டான, அதாவது கை கழுவாத நிலையிலே அவர்கள் உணவினை உட்கொள்ளுவதை பரிசேயர்கள் சிலர் இயேசுவின் சீடர்களை பார்க்கிறார்கள். உம் சீடர் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று சொல்லி அவர்கள் மூதாதையரினுடைய மரபுபடி நடவாமல் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதை, குறை கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம். கை கழுவுவது ஒரு நல்ல பழக்கம்தான்.
சந்தை வெளியிலிருந்து நாம் பொருட்களை வாங்கி வருகிறோம் என்றால் அவற்றை கழுவி தூய்மைப்படுத்தி உணவு சமைப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த இடத்தில் அப்பேற்பட்ட தூய்மையை அவர்கள் எடுத்துச் சொல்லவில்லை. மாறாக வழக்கமாக அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிற அந்த மரபு, ஒரு சாங்கியத்துக்காக கை கழுவித்து தூய்மைப்படுத்திக் கொள்வது. கை கழுவினால் அது தூய்மையாகும், நமக்கு நல்லது என்கின்ற படிப்பினையை உணர்ந்து அல்ல, மாறாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்ற அந்த மரபின் வழியாக அவர்கள் தொடர்ந்து செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக பல சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஜெபிக்கின்ற முறை சாலமோன் அரசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி இறைவனை நோக்கி ஜெபிப்பது. இன்னைக்கு கைகளை உயர்த்துவது, ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிப்பது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. பல பேர் தங்களுடைய கைகளை உயர்த்துவதே கிடையாது, கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்பி ஜெபிப்பதே கிடையாது, வெறும் ஒரு பார்வையாளர்களாக இருந்துவிட்டு போய்விடுகிறார்கள். கைகளை உயர்த்தி கடவுளை நோக்கி நாம் உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை சாலமோன் அரசு நமக்கு கற்றுத்தருகிறார். இறைவனுடைய வல்லமையானது ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். எனவேதான் ஆலயத்திற்கு ஓடி வருகிறார்கள் மக்கள், இறை விசுவாசத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், தெய்வீக திருப்பலியில் தேவ நற்கருணையில் முழுமையாக பங்கெடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இடம் இறை அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஆலயங்களுக்கு வருவது, ஆண்டவருடைய அருள் ஆசிரை பெறுவது என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது இறை அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒன்று. மரபு என்பது நமக்கு அவசியம்தான் என்றாலும் எப்பொழுது பார்த்தாலும் மரபை பிடித்து கொண்டு நாம் தொங்கக்கூடாது. இந்த இடத்திலே மரபை பிடித்து கொண்டு தொங்குவதை பார்க்கிறோம். எது மிக மிக முக்கியம்? பசியோடு வருகிற ஒருவருக்கு உணவு கொடுப்பது முக்கியம். சீடர்கள் ஒருவேளை களைப்பினால் பசியோடு இருந்திருக்கலாம், கை கழுவ மறந்து உடனடியாக உணவை உட்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் அவர்களுடைய பசியை பெரிதாக கருதாமல் அவர்கள் கை கழுவாமல் உணவை உண்டார்கள் என்று குறை சொல்லுவதை பார்க்கிறோம். மரபை விட தேவைதான் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளில் வெளி அடையாளங்கள் பகட்டான வாழ்க்கையாக நமக்கு அமைந்து விடுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, என்னை இவர்கள் வழிபடுவது வீண் என்று சொல்லுகிறார். எனவே வெளி அடையாளங்கள் நமக்கு முக்கியமல்ல, உள்ளத்தின் ஆன்மாவின் தயாரிப்பு தான் மிக மிக முக்கியமானது. மரபுகளை தூக்கி பிடித்து கொண்டு கடவுளை புறக்கணிக்கின்ற போக்காக நம்முடைய போக்கு மாறிவிடக்கூடாது. எப்பொழுதும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக தேவையில் இருப்போருக்கு ஓடி உதவி செய்து கடவுளின் அன்பு சீடர்களாய் வாழ இறை ஆசிரை பெற இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன், பலியாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக,
சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தை எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அளிப்பதாக. ஆமென். என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாத இறைவா, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புதுமை சேர்த்திடவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒலிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒலிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. நம்பி உன் தாழ் பணிந்தோம் எங்கள் நாளெல்லாம் நலம் காண. நம்பி உன் தாழ் பணிந்தோம் எங்கள் நாளெல்லாம் நலம் காண. அற்புதம் புரிபவரே உந்தன் பொற்பதம் பணிகின்றோ. அற்புதம் புரிபவரே உந்தன் பொற்பதம் பணிகின்றோ. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒலிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.